மொழியை இழந்து விட்டால் உன் இனத்தை உன் அடையாளத்தை நீ இழந்து விடுவாய். நீ இழந்துட்ட, முடிஞ்சிருச்சு. நீ நுட்பமாக்குறது எப்படி நம்மளை வீழ்த்தி இருக்கு இந்த இந்திய திராவிட கட்சி ஆட்சிகள் அப்படிங்கறத பாரு. முதல்ல நம்மள என்ன பண்ணான்னு பாத்துக்க. முதல்ல நம்மள மொழியிலிருந்து வெளியேற்றினான், அப்புறம் வழிபாட்டில இருந்து வெளியேற்றினான். மொழியிலிருந்து எப்படி வெளியேற்றினான்னா இங்க பாரு, நான் சொல்றேன். இப்போ எல்லாரும் பெரியார் என்று சொல்லுகிற ஐயா ஈவேரா இருக்கார் பத்தில, அவர் வர்றாப்ல. இப்போ இங்க பாரு, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாளையனும் படிமம் கொள்ளும். இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல். இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞரும் சொல்லடா. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று, அதாவது பூகம்பம்டா எடுத்துக்குவாங்க. நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாளையனும் படிமம் கொள்ளும். எப்படி எப்ப பாடிருக்காம பாரு நம்ம பாட்டை இளங்கோடிகள். இது ஐயா ராமசாமி சொல்றாரு, விபச்சாரி கதை. சிரிக்காதடா. பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி. இது கதை. என்னை பார்க்காதரா, அவரை பாடுறா. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரி. இது யாரது? விளை மாது கதை, வேசி கதை. எப்படி உன் தாய விபச்சாரின்னு சொன்னவரை நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேடா. உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொளுத்துறது? டேய் பைத்தியக்கார பயல. திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை. 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை இலக்கணம் தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்கூலி. எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி குப்பையை போட்டு எதை சொன்னாலும் இளங்கோடிகள் அவன் முட்டாப்பைய, கம்ப அவன் ஒரு முட்டாப்பைய. உன் தாய் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை, காட்டு மிராண்டிகளின் மொழி என்று சொன்ன போது பேசிய நீ காட்டு மிராண்டி, நீ முட்டாள் என்று ஆயிரு. இப்படியே உன்னை சிறுமைப்படுத்தி இவன் நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்றினான். சான்று வேணுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை. அது எப்படா இந்திய உரிமையாச்சு? எடுத்தது இந்திரா காந்தி, எதிர்க்காமல் கொடுத்தது ஐயா கருணாநிதி. இத்தனை வருஷம் கழிச்சு பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம். வெள்ளால என்ன பண்ணீங்க? கொஞ்சம் தூங்கிட்டோம். கச்சத்தீவை கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம். எங்க போய் போராடுவ? நுட்பமா கவனி. எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா இழக்க வச்சான். பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட், தமிழ்னு ஏன் சாகுறீங்க? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா பிச்சை எடு கூட லாய்க்கப்படாது. தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ் சனிய, அதை விட்டு ஒளிங்க சொன்னது யார்? நீ போற்றுகிற உங்கள் பெரியர். தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான். ஆனால் கடைசி வரை தமிழ்ல எழுதி தமிழ்ல பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. அவங்க சாதிச்சுட்டாங்கடா. எதுல சாதிச்சுட்டாங்க? சாதி ஒழிப்பு இல்ல, சமூக நீதி இல்ல, பெண்ணிய விடுதலை இல்ல. எதுல சாதிச்சாங்கன்னு நினைக்கிற? உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க. முடிச்சுட்டான். இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிறக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான். யார் அவன்? தமிழன் நம்மடா. இப்ப அண்ணனை பாக்குறான்ல அவன். ஐய செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், தமிழ் நேஷனலிஸ்ட். நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம்.
இன்னும் 6 மாசம் தானடா, இன்னும் 6 மாசம் தானே. உங்க லிஸ்ட விட என் லிஸ்ட் பெரிய லிஸ்ட். எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்றினான். நீ என்ன பண்ணிட்ட? தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி, ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும்போது நீ என்ன கேட்டிருக்கணும்? அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.